ஏதோ குதிரையின் குலாம் சத்தம் கேட்பது போல் உள்ளதே. தஞ்சமடைந்த நமக்கு தேவையான உதவிகளை செய்ய அரசர் காவலாளிகளை அனுப்பியிருப்பாரோ என்னவோ. சோழ மன்னர் வீர கடிகாரர் வருகிறார் வருகிறார் வருகிறார். என்ன, அரசரை நேரில் வருகிறாரா? என் மக்களே அஞ்சற்க, சோழ மண்ணின் துயரம் என் துயரம். மலையில் மூழ்கும் இந்த நிலம் கோடையில் தாகத்தால் பிளவுபட்டு நிற்பது முறையாகாது. மன்னா, இயற்கையின் சீற்றத்தை யாரால் வெல்ல முடியும்? நான் வெல்வேன். காவிரி தாயே நம்மை வாழ வைப்பவள். அவளே கார்காலத்தில் கோபம் கொண்டு நம்மை அழிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இவை இரண்டுக்குமான ஒரே தீர்வு பெருக்கெடுத்து ஓடி கடலில் வீணாகும் காவிரியின் வேகத்தை குறைத்து வயலுக்கு பயன்படும் வகையில் பெரிய பாறைகளை கொண்டு அழியாத கற்சிலை ஒன்றை கட்டுவேன். அருமையான யோசனை மன்னா. ஆனால் அது அவ்வளவு சுலபமில்லை மன்னா. தெரியும், இதோ கேளுங்கள். ஆற்றுப்படையில் பெரும் பாறைகளை இறக்குங்கள். நீரின் வேகத்தை அது சிதறடிக்கும். இரு கரைகளையும் உயர்த்துங்கள். அணை கட்டுவதற்கான வழி பிறக்கும். அமைச்சர்களே, இதற்கான ஏற்பாடுகளை நிபுணர்களுடன்